சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். யோ கூதி மூடி போயா. ஆமா அந்த மூணு பேர் ஒரே ஓட்டு. சனி ராவு கேது. எதிர்கட்சிக்காரர்கள் அப்படிதான் பேசுறாங்க. நீங்க மாமா நான் வேட்பாளர்ப்பா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. அம்மா பாவம் நாங்கெல்லாம் ஜாதூர் தள்ளி வச்சுட்டாங்க பாவம். மார் கொங்கானி ஏர்மாடு மாதிகானிக்காரு. வணக்கங்க. வணக்கம். ஹலோ. ப்ளீஸ் மைக் டெஸ்டிங். மைக் டெஸ்டிங். வணக்கம் அம்மா. கவலைப்படாதீங்க, உங்க கண்டிப்பா ரேஷன் கார்டில் உங்களுக்கு ஓட்டு அடிக்க வச்சுட்டேன். ஓட்டு நான் கொங்காடுமா. மைக் மைக் எப்படிங்க மைக் இல்லாம என்ன மயிர் எம்எல்ஏ நீ? இந்தா மைக் இருந்தா மைக். ஹலோ. டேய் மைக் ஆன் பண்ணு. ஹலோ ஹலோ ஹலோ. டேய் அங்க பிளாக் கலர் ரெக்கார்டிங். ஹலோ 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 ஹலோ. பேர் அன்பாண்ட எனது அருமை வாக்காளர் பெருங்குடி மக்களே, மக்களே இப்பொழுதுதான் உங்களுடைய சரி அன்பு வேட்பாளர் நான் டெல்லியிலே சென்று நான் சின்னத்தை பெற்றுக்கொண்டு நான் ஹெலிகாப்டர்ல வந்தேன். பெருக்கம்பட்டியா? ஓ மேல பறக்குது ஹெலிகாப்டர். உண்மைதான். சரி வருகின்ற வழியிலே சீமனை முடிந்து விட்டது. ஹெலிகாப்டருக்கு எவன் சீமன் ஊத்துவான் சார்? குழாய் மூடிட்டு இருக்கு சார். சீமனை முடிந்து விட்டது. அது உடனடியாக நமது கரியாம்பாளையம் முருகன் கோயில் எடுத்துவிட்டு நான் உடனடியாக அங்கிருந்து வாக்கு சேகரித்துக் கொண்டு நமது வட்டூர் பள்ளி மக்களை தேடி நான் வாக்கு சேகரிக்க சரி வந்துள்ளேன். என்னை வரவேற்க வந்த யாரு யாரு? எனது கழக தொண்டர்கள். யாருன்னா அண்ணன் ஒத்த புடுக்கன் அவர்களே. சரி நெக்ஸ்ட். அவருடைய தம்பி என்னை சப்பட்ட புடுக்கன் அவர்களே. நெக்ஸ்ட். அவருடைய தம்பி என்னை ஒத்த குஞ்சான் அவர்களே. மகளிரணி தலைவி கொள்கை பரப்பு செயலாளர் அம்மா அம்மா குசலகுமாரி அவர்களே. சார் அவர்களே இவர்களேன்றீங்க, என்ன காரணம் சார்? எல்லா அரசியல்வாதியும் அவர்களே இவர்களேங்கறாங்க. அப்படியா? அதை நான் பின்பற்றுகின்றேன். சரி வருகின்ற சட்டமன்ற தொகுதியிலே உங்களுடைய அன்பு வேட்பாளர் நான் டெல்லியிலே சென்று என் முகரை பார்த்துவிட்டு என் முகரை பார்த்துவிட்டு மக்களே மறந்துவிட வேண்டாம் அம்மா, என்னுடைய சின்னமானது செருப்பு சின்ன மக்களே. மக்களே செருப்பு சின்ன மக்களே, நான் உடனடியாக நான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நான் நடுரோட்டில் பெண் மக்களே, ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்த மக்களே, என்னை செருப்பிலே போடுங்க. பாருங்கள் மகாஜனங்களே, இவருடைய சின்ன செருப்பு சின்ன. ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து நடுரோட்டில் இருப்பார், செருப்பிலே போட்டுருங்க. ஆமாம். சரி அப்படி ஒருவேளை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களையே நம்பி இருக்கும் மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? சத்தியமாக அப்படி வட்டூர் பள்ளி மக்களே மறந்துவிட வேண்டாம், நான் 3 வாக்குறுதி கொடுப்பேன். சரி முதல் வாக்குறுதி, நான் வருகின்ற வழியிலே முன்னாடி பத்தில தண்ணி டேங்க் இருக்குதா சார்? இந்த தண்ணி டேங்க் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. இதை வச்சுதான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். கவலைப்பட வேண்டாம், நான் சத்தியமாக நீங்க என்ன நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா முதல் கையெழுத்தானது இந்த தண்ணி டேங்க் இடித்து விடுவேன். யாரே நீங்க? எல்லாம் டெவலப்மென்ட் தான் பாப்பாங்க. நீ டேய் கமான்டா சார், என்னையா முதல் வாக்குறுதி இப்படி இருக்குது? சரி இது முதல் வாக்குறுதி. இரண்டாம் வாக்குறுதி என்ன? நான் வருகிற வழியிலே எங்க பார்த்தாலும் பார்த்தா காலனி வீடா இருக்குதுங்க சார், தொகுப்பு வீடுகள் அதிகமா இருக்குது. இப்பதான் காட்டில மேட்டில ரத்தத்தை வேர்வை செஞ்சு கடினமா உழைச்சி மெம்மேல மேல போயிட்டு இருக்கிறோம். அப்படியா? ஆமா சத்தியமாக என் மக்களாக நீங்கள் என்ன நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அப்படி என்னுடைய வாக்குறுதி இன்னும் மேல. ஆமாம், நான் ஜெயித்து வந்து விட்டால் இரண்டாவது கைப்பானது இந்த காலனி வீட்டுகளை எடுத்து விட்டு என்னுடைய சொந்த செலவிலே உங்களுக்காக நிச்சயமாக நான் குடிசை விட்டு போட்டு கொடுப்பேன் மக்களே. யாரா நீங்க? இருக்க இருக்க அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன எடுக்கிறீங்க?
ஏன் இடிக்கிற சார் பங்குனி மாசம் இல்ல அந்த கால் வீடு படுத்து முடியாது கொஞ்சம் குடிச்சு விட்டு போட்டு கொடுத்தா என் தாய்க்குள்ள அனைவருமே ஏரி வேலைக்கு போயிட்டு வந்து அப்படி குள்ளு 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 தூங்குவாங்க. ஏன்டா டேய் அதுவே மழை காலம் குளிர்காலம் வந்துட்டா அந்த குடிசையில படுத்து தூங்க முடியுமா? அதனால என்ன பண்ணுவ? அப்ப என்ன பண்ணுவ? அப்பொழுது அந்த குளிர்காலத்திற்கு அந்த குடிசை விட்டுக்கெல்லாம் அப்படி சத்தியமாக நிச்சயமாக உறுதியாக அந்த குடிசை விட்டுக்கெல்லாம் நான் நெருப்பு வைத்து விடுவேன். ஓட்டு போட்டவங்க எது என்னடா? நீங்கள் பரதேசம் போக வேண்டியதுதான். சரி உன்னையும் எம்எல்ஏ நம்பிட்டோம். அதனால உன்னுடைய கட்சி துண்டை காட்டு. இங்க இருந்து எலச்சிப்பாளையம் வரைக்கும் உனக்கு பேனர் அடிக்கணும். அப்படியா? ஆமா. காட்டு பாக்குற மக்களிடத்தை காட்டு. எங்கயா இருக்க? இங்க இருக்கு பாரு. மக்களே என் கட்சி துண்டு பாருங்களே. நான் வருகின்ற போது கழுத்து மேல போட்டுருவேன் எல்லாருமே. என்னடா இது? ஓய் 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 என்னடா இது? இதுதான் கட்சி துண்டு மக்களே. இது கட்சி துண்டா? இதுதான். யாரு இது? இதுதான் என் மாமியாளுது. ஏண்டா நீ எல்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு மக்கள் முன்னாடி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற. ஏண்டா போடா உள்ள போ. போடா. சபைக்கு எனது பணிவார்ந்த வணக்கம். எங்கூட பேசுறதுக்கு யாருமே ஒருவரும் இல்லையா? ஐயோ என்ன இப்படி ஏறிக்கிட்டு வர? நான் தான் இருக்கிறேன். ஒட்டா பல்ப்ல அடிச்சிருப்பாங்க கொஞ்ச நேரத்துல. அப்படியா? அண்ணா ஏன் இப்படி கெஞ்சிட்டு இருக்கிற? இல்ல என்னது அது இல்லை. மகாராணியவா அண்ணா அப்படி வந்து கூட பேசுறதுக்கு ஒருவர் இல்லையா? எந்த யூட்டி ஆப்பிள் வயனே எந்த யூட்டி ஆப்பிள் வயனே கொப்பா கிட்ட சொல்லாத கொம்மா கிட்ட சொல்லாத என்ன தம்பி ஓடி வந்துரு. கொப்பா கிட்ட சொல்லாத கொம்மா கிட்ட சொல்லாத என்ன தம்பி ஓடி வந்துரு.
பாரு முன்னாடி ஏய் ஓய் இதா பாரு என் கூட பேசுறதுக்கு யாரோ வருவாங்கன்னு சொன்னாங்களே யாருதான் அவரு வாயா கூட்டிட்டு போற எங்க கூட்டிட்டு போற இல்ல இருக்கிறாரு ஒருத்தர் கவலையப்படாத அப்படியா அவரு பேர் என்ன தெரியுமா எப்பேர்ப்பட்டவர்? அவரு பேர் தான் சாமாவு சாமாவுனா சாமாவுனா என்ன அர்த்தம் நம்ம பொட்டிக்காரர் கேளு தெளிவா சொல்லுவாரு இல்லைங்க வீடியோ வேற சரி சொல்றேன் எங்க வர சொல்லுங்க இங்க வர எம்எல்ஏ வர வருந்தாரு ஆலிய காலம் ஒருத்திய காலம் அட எம்எல்ஏ சார் அட எம்எல்ஏ வர காணா எங்க போயிட்டாரு எங்க போயிட்டாரு எம்எல்ஏ சார் எங்க போயிட்டாரு எம்எல்ஏ வர நேரத்துல யார காலாமே ஆளை எம்எல்ஏ வர நேரத்துல இப்ப வர ஐயோ எம்எல்ஏ யார பாத்தீங்களா நான் பிச்சைக்காரலாம் இல்லையா நான் தான் என் ஊர் எம்எல்ஏ சாமத்திலும் பிச்சைக்காரனா கிளம்பியா சோத்துக்கு வந்தியா இல்ல சாத்துக்கு வந்தியா நான் கட்சி திண்டு பாடுற தாயோலி எம்எல்ஏ சார் மணி மாதிரி இருந்தீங்களே என்னங்க ஆச்சு தாயோலி என்ன ஆச்சு என்னது எத்தனை முண்டையா எத்தனை முண்டையா எத்து மாட்டா தாயோலி கோமாளி என்ன கோமாளி எனக்கு ரொம்ப நாள் சந்தேகமே அண்ணா நான் வச்சு தேட மாட்டேன் அம்மா கோதுன மாட்டு ஆனா ஏமனா அரிக்காண்டு இருக்குண்டி ஏலா ஏலா மணி ஏலா இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா யாரு இந்த அம்மாவே தான்டா அந்த அம்மாவோட என்ன பண்ணுச்சு ஓய் ஓயப்பனா நான் தலைவரை நின்ன சிவன் சொத்து கொடுக்கணும் நான் கூச்சல் ராணாவிராம் அதுக்கு என்னலாம் தம்பி தம்பி ஆபத்துக்கு பாம்பு இருந்தாரா இடம் ரெண்டு பெட்டு அமுத்துறோம் அண்ணா என்ன ஆச்சு அண்ணா கவர்மெண்ட்ல இந்த மாசம் கண்டா ஆமா ஏமா உரிய தொகை உரிய தொகையா ஆனா அந்த மாசம் 1000 ரூபாய் வரும்ல மாசம் 1000 ரூபாய் வரும்ல ஆமா அந்த பணம் யார் அக்கௌண்ட்ல ஏறணும் அது வந்து அவங்க அக்கௌண்ட்ல தான் ஏறணும் ஒரு 4 மாசமா இந்த அம்மாவோட அக்கௌண்ட்ல ஏறாம என் அக்கௌண்ட்ல மாறிடுச்சு ஆனா 4 மாசமா அவங்க அக்கௌண்ட்ல ஏறாம உன் அக்கௌண்ட்ல ஏறிடுச்சு அப்புறம் குட்ட பண்ணி காசு நான் அக்கௌண்ட் எக்கிக்கணும் அட எக்கிக்கணும் அப்புறம் என்ன ஆச்சு பேங்க்ல போய் கேட்டுக்குது ஏங்க சார் ரோட்டு வேலை காசு ஏறிடுச்சுங்க எல்லா பொம்பளை எடுத்துட்டாங்க நான் எடுக்கலைங்க சார் அப்படி சொன்ன உடனே நம்ம அவரு ஓனர் சொல்லிவிட்ட யார் மேனேஜர் சரி இது மாதிரிமா உங்க ஊர் தலைவர் அக்கௌண்ட்ல போட்டுட்டுமா போட்டுட்டேன் அவர் எடுத்து செலவு பண்ணிட்டாருமா அப்படின்னு சொல்லிவிட்டாரு பேங்க் மேனேஜர் சரி என்ன கோவத்துல தெரியல என்ன கோவத்துல தெரியல சரி குழவிக்கல்ல எடுத்து நம்ம குஞ்சு மேலேயே போட்டுச்சு ஆனா குஞ்சு மேல போட்டுருச்சா ஏன்னா சரி அப்படியே இருந்தாலும் ஏன்னா உனக்குன்னு பொட்டு பிள்ளைங்க இருப்பாங்களே உன் வாழ்க்கை தான் அப்படி ஏன்னா உன் வாழ்க்கை தான் அப்படி கல்யாணம் பண்ணி நல்லா உனக்கு பொட்டு பிள்ளைங்க இருப்பாங்களே 3 பொட்ட பிள்ளைங்க உனக்கு அந்த ஆண்டவன் புண்ணியத்துல அதான் ஆண்டவன் புண்ணியத்துல பெருமாள் சாமி புண்ணியத்துல ஏன்னா 3 பொட்ட பிள்ளைங்க ஆனா உனக்கு 3 பொட்ட பிள்ளைங்க காலகாலத்துல அங்க அப்பா அம்மா டேய் ஊற விடு கம்மாண்டோட நீ கம்முன்றப்ப பேசாதப்பா
அப்புறம் ஆ, 3 பொட்ட பிள்ளைங்க. 3 பொட்ட பிள்ளைங்க. காலகாலத்துல ஆ. அவங்க அப்பா அம்மாக்கு என்ன வேலை? என்ன படிச்சு நல்லா பெரிய ஆளாக்கி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆ. அது அவங்க அப்பா அம்மா பாக்குறது ஒரு சந்தோஷம். சந்தோஷம். ஆமா. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண எவ்வளவு செலவாகும்? என்ன ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் ஆகும். ஆகும். ஆமா. கையில காசு இருக்குது. ஆ. நானும் எத்தனை கோயில் எடுத்துட்டு போய் ஆ. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரம் போய் ஆ. அந்த உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, ஆமா. அது மேல ஏறி ஆ. தரிசனம் பண்ணினேன். ஆ. சாமி 3 பொண்ணுங்க கல்யாணம் பண்ண நல்ல வழி கொடுப்பா ஆ. அப்படி சொன்ன உடனே ஆ. அந்த சாமி வரம் கொடுக்கல. அதுவும் கொடுக்கல. அப்புறம் அப்புறம் வேற வட்டூர் பள்ளிப்பாளையத்துல அட நம்ம இந்த வட்டூர் பள்ளியத்துல நம்ம முருகன் கோயில் பூசாரி பின்னாடி டீ குடிக்கிறா பாரு, அந்த முருகன் கோயில் பூசாரி அவர்கிட்ட போய் சொன்னேன். சாமி 3 பொண்ணுங்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல வரம் கொடுக்குற, சரி. நல்லாவே இருக்கிறாங்க. அதனால உன்னுடைய ஆசீர்வாதத்தினால என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு நல்ல வாக்கு சொல்லு சாமி அப்படி சொல்றேனே. வேல் எடுத்துட்டு சொன்னாரு. அட பூசாரி வேல் வாக்கு வந்து சொன்னாரு. கோமாளி கவலைப்படாத, 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ற மாதிரிடா, கவலைப்படாத. சரி 30,000 மட்டும் செலவு பண்ணு. என்ன 3 பேருக்கு கல்யாணம் பண்றது 30,000 செலவு பண்றதா? செலவு பண்ணனா எண்ணி 10 நாளுக்குள்ள கல்யாணம் ஆயிரு சொன்னாரு. சரி சார் சொன்ன உடனே சார் இதுக்கு என்ன சமாளி, கவலைப்படாத, 3 பேர்த்துக்கும் கந்தெடுத்து முருகன் கோயில் பூசாரி வார்த்தை கேட்டு கந்தும் புறர் எடுத்தம்மா 3 பேர்த்துக்கு 3 செல்போடு வாங்கி கொடுத்து நாதேரி முண்டைங்களுக்கு வாங்கி கொடுத்து 10 நாள் கூட காலையில முண்டைங்க ஆளுக்கு ஒருத்தர் கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. பிள்ளைங்க தான் அப்படி. அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு? முருகன் கோயில் பூசாரி. அப்புறம் இது என்ன இது மட்டுமா? இது மட்டுமா? ஏன்னா உனக்குன்னு பொண்டாட்டி இருக்குவே, பொண்டாட்டி. அட நம்ம அத்தை. ஆமா, அந்த 3 பணம் ஆடி அப்புறம் 3 செல்போன் வாங்கடா, ஒரு செல்போன் பிரிட்டாங்கடா. ஏன்னா அழுவாங்கடா. அந்த போனை வாங்கி என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்து நாதேரி முண்டை அவன் ஐசுகாரனு கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? முருகன் கோயில் பூசாரிதான். அவர் பேச்சு கேட்டு நெஞ்சுக்கு நெஞ்சியும் போச்சு, குஞ்சிக்கு குஞ்சியும் போச்சு. சரி இன்னும் யாரும் போகாட போகணும். அண்ணா இப்ப உன்னை யாரு பாத்துக்கிறார்? இப்பயா ரெடி பண்ணிட்டேன். யாரு ரெடி பண்ணிட்டேன்? யாரு? எங்க மாமியால தான். அப்ப மாமனாருக்கு கூட்டின மந்தி பட்டி நான் சப்பேத்தி நீ கவலை. என் பொண்டாட்டி விட மாமியா குயு 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 குயுன்னு இருப்பா. ஆனா கொள்ளுன்னு. ஆமா, கவலையே படாத. நாட்டுல மகாரணமா இருக்குது. நீ பாத்துட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ போய் கிளம்பிட்டே இரு. உன் லைஃப் நீ என்ஜாய் பண்ணு. நான் கூச்சல் ராணாபிராம் உண்டு. போ போ போ. எங்க எம்எல்ஏ வந்துட்டாரா? வந்துட்டாரா? அவர் வந்துருக்கிறாரா இல்லையா? வந்திருக்கிறாரு. சரி போனேன்னு வச்சுக்கோ, அப்படி அவ்வளவு சூப்பரா இருப்பாரு. அப்படியா? ஆமா, போய் பாக்கட்டும். போய் பாரு. எந்த தடத்துல போகட்டும்? நல்ல குறுக்கு தடத்துல போ. போய் பாரு. எம்எல்ஏ தானே வரான்னு சொன்னேன். எங்க ஒரு மொண்டு கிளம்ப வந்திருக்கிறான். அவரு சாதாரணப்பட்ட ஆளு நினைச்சிடாத. அவருதாப்பா எம்எல்ஏ. அப்படியா? நீங்க வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன நல்லா பிச்சு எறிகிற? ஏய் கத்துவேன் கதறுவேன். சரி எல்லாம் நடிப்பு நம்பிராங்க. அப்படியா? பாபா நீ அதெல்லாம் சும்மா நடிப்பு கத்துவேன் கதறுவேன். இதுல மாட்டிக்கோ. புரிஞ்சு ஒண்ணுதான் இல்ல. அண்ணா நாமளே கண்ணு என்ன சளி பாரு மூக்குல பாரு சளி வருதுண்ணா. சளியா? ஆமா. ஓரமா போடு பாக்கலாம். ஆமா இது என்னது? உன் சளி நீ வாயில போட்டு திங்கிற? ஆமா ஆமா இது நம்ம மூக்கு. ஆமா வரக்கூடிய சளி நம்ம சளி. உண்மை.
என் அத்தை பெத்த மல்லிகைப்பூ என் ஆசை கேத்த முல்லைப்பூ மாம்பழ கண்ணாத்தில மல்லமஜனம பொன்னம்மா உன்னை மாறி மாறி முத்தந்தார மல்லமஜனம பொன்னம்மா அத்தை பெத்த மல்லிகைப்பூ என் ஆசை கேத்த முல்லைப்பூ மாம்பழ கண்ணாத்தில மல்லமஜனம பொன்னம்மா உன்னை மாறி மாறி முத்தந்தார மல்லமஜனம பொன்னம்மா. அண்ணா இந்த பாட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல, வேற ஒரு பாட்டு பாடுங்களேன். ஆவார மாறு வெட்டி தாவாரங்கட்டி தார் ஆத்தாடி என்ன கட்டிக்கோ இல்லாட்டி போனாங்கம்மா குத்தனி படுத்துக்கோ. ஆவார மாறு வெட்டி தாவாரங்கட்டி தார் ஆத்தாடி என்ன கட்டிக்கோ இல்லாட்டி போனாங்கம்மா குத்தனி படுத்துக்கோ. ரோட்டோர வீட்டுக்காரி ரோஜா பூவு சொந்தக்காரி ரோஜாவே என்ன கட்டிக்கோ இல்லாட்டி போனவங்க அம்மா கிட்ட நீ படுத்துக்கோ. சரி ஆவார மாறு வெட்டி தாவாரங்கட்டி தார் ஆத்தாடி என்ன கட்டிக்கோ இல்லாட்டி போனா நம்ம இந்த மொட்டை மாமானோட படுத்துக்கோ. அண்ணா விதவிதமா சோப்பு தீப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே பாக்குறவன் கில்லாடி அக்கா பொண்ணு அஞ்சல வச்ச பாரு நஞ்சல 2 பேரு குஞ்சல எங்கேயும் போய் குஞ்சல டாவடா டாவலாட்டி தையடா விதவிதமா கப்புதிப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி சினிமா நகரிலே சவுத் ஸ்மாண்டோட்டினில் லலிதா ஜுவல்லரையில் கடைசி வாங்கி தந்த பகவான் கடையில் கட்டி சுவைய கண்ணில் அளவெடுத்து ஜாதி தேவி தேட்டரில் கருப்பட படப்பட்ட என்ன தொட்டா சத்தியமா அவளை தொடல கண்ணு ஒத்தி கிச்சி காதல் வந்து ஒத்தி கிச்சி கோபாலினி தூக்கு போட்டு சாவுடா. ஒரு பொண்ணுங்க பார்த்தா எப்படிமா பண்ணும்? மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன் உம்ப வெப்பம் நின்று பொசிமுடி போவேன் மதிக்க வேண்டும் மறுபடி நீ போகாத இடம் போனா செருப்படி போ 16 நிறைந்த பருவ வகை கண்ணு திருச்சபை இச்சபைக்கு ஸ்ரீ விஜயவாணி நாடகக்குழுவின் சார்பாகவும் மற்றும் தங்கவேலப்பா நாடகக்குழுவின் சார்பாக வெற்றிவேல நாடகக்குழுவின் சார்பாக எனது முத்தான முதல்கண் வணக்கம். வணக்கம் வணக்கம் அம்மா. நான் வீட விட்டு வெளியே வந்த பிறகு அன்பு அம்மா அப்பா பாப்பாவும் பேர் என்ன? அருணி 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 அவர்களோட குடும்பத்துக்கு வந்து 10 ரூபாயும் அன்பு சகோதரர் அருணி அவர்கள் மதுபாலா அருவிக்குமார் அவர்கள் அவர் குடும்பத்துக்கு வந்து 20 ரூபாயும் வாரி வழங்குள்ளார். ரவிக்குமார் அக்கானு கூப்பிடுமா அண்ணன் நான் தான். ஓகே எந்த முக போன தங்கமா இருந்து நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோட நமது உள்ளூரிலே வாழ்ந்து வரக்கூடிய மாரியம்மன் சன்னிதானம் எவ்வாறு உயர்ந்து வளர்கிறதோ அது போல ஒரு குடும்ப ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ராமோ ஜெயம். மரகத வழி கல்யாணம். இந்த நாடகத்துல நான் வந்திருக்கிறேன்னா யாருன்னு தெரியுமா?